இப்போ ப்ரெஸ் மீட்டுன்னு ஒன்று தனியாக நடக்குது, இன்ஃப்ளூயன்சஸ் மீட்டுன்னு தனியாக ஒன்று வைக்க வேண்டியது இருக்குது. இப்போ அது ஒரு கல்ச்சர் புதுசாக உருவாகிட்டு இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் நிறைய பொருளாதார தேவைகள் அதிகமாகிட்டே இருக்குது படத்தை கொண்டு இன்றைக்கி சேர்க்கறதுல. இன்றைக்கு உண்மையிலே கஷ்டத்தில் இருக்கிறது, யாராலும் மறுக்க முடியாது. சினிமா கஷ்டத்தில் இருக்கிறது. Hi everyone. So actually I'm still learning Tamil, so sorry for that. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ என் பேர் கிருஷ்ணபிரியா. ஸோ இது என்னோட முதல் படம். I am really nervous. So first of all I would like to thank director who chose me for this character, Kandasamy sir. Thank you. And Shafi. He said he chose me for this film, but thank you for that. And thank you for giving my remuneration on time. And Vetri, he's such a very talented actor and very kind-hearted, and he helped me throughout the full film, so thank you. And the soul of the movie, Naufal Raja sir, and I'm doing this film like second time with him, so he did my first film too. And last but not the least, Prabhu sir, he's the one of the best person I ever met in my life, and he helped me, he teach me a lot of things, which literally support me. I'm very nervous, sorry for that. Thank you so much. Crescent சினி கிரியேஷன்ஸ் பெருமையுடன் தயாரித்து இன்றைக்கு மகிழ்ச்சியுடன் இசை வெளியீட்டு விழாவை நடத்தி கொண்டிருக்கிற திரைப்பட தயாரிப்பாளர் KM சஃபி அவர்களுக்கும், படத்தின் இயக்குனர் மகா கந்தன் அவர்களுக்கும், படத்தின் கதாநாயகனாக நடித்திருக்கிற இளைய திலகம், இளகிய மனம் கொண்ட பிரபு அவர்களுக்கும், அருமை தம்பி வெற்றியை நோக்கி வீர நடை போட்டு கொண்டிருக்கிற தம்பி வெற்றிக்கும், இதில் உழைத்த கலைஞர்கள், தொழில்நுட்ப கலைஞர் அத்தனை பேருக்கும் என்னுடைய உளம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ராஜபுத்திரன் ஒரு குடும்ப கதை. இன்றைக்கு தமிழ்நாட்டிலே எத்தனை மாடர்ன் கதைகள், வெளிநாட்டு கதைகள், புதிய நாகரிக கதைகள் வந்தாலும் குடும்ப கதைகள் மிகப்பெரிய வெற்றி பெற்று கொண்டிருக்கிறது. இது பிரபுவும் வெற்றியும் நடித்திருக்கிற இந்த படம், தம்பி மகாகந்தன் இயக்கி இருக்கிற இந்த படம், தம்பி KM சஃபி தயாரித்த இந்த படம் நிச்சயமாக ஒரு பெரிய வெற்றியை பெறும். இந்த கடந்த ஒரு வருடத்திலே பார்த்தால், அதன் முன்னாலும் சரி, சிறு முதலீட்டிலே தயாரிக்கப்பட்ட நல்ல கதை அம்சம் கொண்ட சிறு முதலீட்டு படங்கள் வெற்றி பெற்றிருக்கிறது. இப்பொழுது கூட மாமன் ஒரு நல்ல அருமையான குடும்ப கதை, எந்த கவர்ச்சியும் இல்லை, எந்த பெரிய குரூப் டான்ஸும் இல்லை, ஒரு பெரிய ஃபைட் 5-6 ஃபைட் இல்லை, கதையை அருமையாக சொல்லியிருக்காங்க. டூரிஸ்ட் ஃபேமிலி, நல்ல கதை சொல்லியிருக்காங்க, அருமையான கதை சொல்லியிருக்காங்க. அதை போல் ராஜபுத்திரனும் அருமைக்குடைய மகா கந்தன் ஒரு நல்ல டைரக்டர், அருமை தம்பிக்கு பெரிய எதிர்காலம் இருக்குது. இந்த படம் வெற்றியின் மூலமாக இந்த சஃபி மட்டுமல்ல, கிரசன்ட் கிரியேஷன் மட்டுமல்ல, தமிழ் திரை உலகிற்கே ஒரு நல்ல ஒளி மிகுந்த எதிர்காலம் கிடைக்கும். இங்கே வாழ்த்து வந்திருக்கிற அத்தனை நல்ல உள்ளங்களும் இந்த படம் வெற்றி பெறுவதன் மூலம் தமிழ் சினிமா மேலும் உயர வேண்டும். இன்றைக்கு உண்மையிலே கஷ்டத்தில் இருக்கிறது, யாராலும் மறுக்க முடியாது. சினிமா கஷ்டத்தில் இருக்கிறது. இருந்தாலும் இந்த சினிமா மீது உள்ள பற்றின் காரணமாக பல தயாரிப்பாளர்கள், அதுவும் சிறு முதலீட்டு பட தயாரிப்பாளர்கள் துணிச்சலோடு படம் எடுக்கிறார்கள். அதனால் இந்த போல ராஜபுத்திரன் படம் மிகப்பெரிய வெற்றி பெற என் அருமை பத்திரிகையாளர்கள், மீடியா நண்பர்கள், நல்ல படங்களை சிறப்பாக எழுதுகிறீர்கள். குறைகளை கொஞ்சம் எழுதி, நிறைகளை நிறைவாக எழுதி இந்த படம் ஒரு பெரிய வெற்றி படமாக வளர நீங்களெல்லாம் உதவி புரிய வேண்டும்.
வந்திருக்கிற அத்தனை நல்ல உள்ளங்களும் மனம் நிறைந்து வாழ்த்துகிறோம். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும். இதைத் தொடர்ந்து 10 தயாரிப்பாளர் வருவார்கள். தமிழ் சினிமா வளரும் வளரும். நம்முடைய தயாரிப்பாளர் போட்ட பணத்தை மீண்டும் எடுப்பார். அடுத்த படம் தயாரிப்பார். அதுவும் வெற்றி படமாக அமையும் என சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்னை பார்த்தா ஒரு டைரக்டராக மதிக்க மாட்டாங்க. கன்னிராசி பூஜை அதில் இளையராஜா சார் பக்கத்தில் நிற்கிறாங்க, பிரபு சார், அப்புறம் எல்லிபி சார், இவங்க நிற்கிறாங்க. அங்கே பூஜை செய்கிற ஐயர் வந்து எல்லார்ட்டையும் அந்த பூ இதெல்லாம் கொடுத்து ஐஸ்வர்யம் வாங்குறாங்க. நானும் போய் கை நீட்டேன், என்னை தள்ளி விட்டார். அப்புறம் ஏதோ தீர்த்த நான் போய் கை நீட்டேன், தள்ளிட்டாரு. ஏதோ தேவையில்லாமல் ஒருத்தன் வந்துருக்கான்னு. அப்புறம் இளையராஜா சொன்னார், இவன் தாங்க டைரக்டர். அதுக்கப்புறம் என்கிட்டயே மாத்திரம் சொன்னார் மந்திரம். அந்த அளவுக்கு என்னை பார்த்தா டைரக்டராகவே தெரிய மாட்டேன். அப்படி ஒரு உருவம் என்ன இவன் ஒரு டைரக்டராக ஒரு கதை சொல்கிறான், இவன் நிச்சயமாக ஒரு நல்ல படம் எடுப்பார் நம்பி எனக்கு காட்சிட்டு கொடுத்தாருல, அந்த தெய்வத்தை நான் நன்மத்துக்கு வாங்க மாட்டேன். அற்புதமாக மனிதர். அந்த உருவத்துக்கும் அந்த குழந்தைக்கும் சம்மந்தமே இருக்காது. அவர் கம்பீரத்துக்கு அவர் குழந்தை பேசுவார். என்கிட்ட நான் டைரக்டர்கிட்ட வந்து எங்கள் டைரக்டர்கிட்ட வந்ததில் ஒரு சொல்லிக் கொடுக்குறா காரணம் இல்லை, இப்படி பண்ணுங்க நீங்கள் அப்படிலாம் பேசுவேன். அது ராசுக்கு அவர் சொல்லுவார், பாண்டி நீ நல்லா சொல்கிற, ஆனால் சொல்கிறது ஏதோ கொஞ்சம் செய்தாப்பெல்லாம் வருது, அதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணு அப்படி தோளில் கை போட்டு ஹவு டு பிஹேவ், எப்படி மற்றவங்கிட்ட கற்றுக் கொடுத்த மாமனிதர் பிரபு சார் தான். ஏன்னா சினிமா கற்றுக்கிட்டோம் அண்ணா இல்லை, இந்த உலகத்தில் எப்படி பிழைக்கணும், யார்கிட்ட எப்படி பழகணும், யாருக்கு என்ன மரியாதை கொடுக்கணும், அதெல்லாம் பெரிய விஷயம். ஒரு ஒரு யூனிவர்சிட்டி மாதிரி வருது, அற்புதமாக சொல்லி கொடுத்தாரு. அவர் வச்சு நான் அந்த படம் பண்ணும்போது அதில் ஒரு டுவேட்டு ஆலாஸ்து மலியன்னு, அதில் சரணத்துக்கு என்கிட்ட ஃபிலிம் பத்தலப்போ ரொம்ப நெருக்கடி. அதில் சரணம் முழுக்க ஒரே ஷாட் வச்சார் சார். அவர் ரிஹர்சல் எடுத்துக்கிட்டு ஆடினார். கோல்டன் பீச் தான் எங்களுக்கு பெரிய லொக்கேஷன், கோல்டன் பீச் தான். கோல்டன் பீச்லாம் எடுக்கிறீங்களா அப்படின்வாங்க. அப்போ அவ்வளோ பெரிய ஷூட்டிங்கு அங்கே எடுத்தேன். 2 சரணமும் ஒரு ஷாட்டு எடுத்தாச்சு. வந்து அதை எடிட்டிங்கில் வச்சு பார்த்தா அது சிங்க் ஆகலை, பேட்ரி கொஞ்சம் லோவாக போட்டிருக்காங்க, பேட்ரி மாற்றலை. அப்போ இருந்த பர்மிக்கு அப்போ சிங்க்கு பாட்டு முடிஞ்சு போச்சு, டான்ஸ் ஆடி அதுக்கப்புறம் சவுண்டு கொஞ்சம் இருக்குது. ஐயா பிரச்சனைட்டு அதை பார்த்து ஒரு நாளைக்கு அப்புறம் அந்த ஒரு 6 ஃப்ரேமை ஃப்ரீஸ் பண்ணி அடுத்த ஃப்ரேம்லேயே ஒரு 6 ஃப்ரேம் ஃப்ரீஸ் பண்ணி அந்த ஃப்ரீஸும் மிக்ஸ் ஒரு டிசால்வ் மாதிரி பண்ணி விட்டோம். அதை இதுலேருந்து அது மாறும்போது ஃப்ரீஸாக வரும். அப்பா அப்படின்னு தப்பிச்சோம். தியேட்டரில் அதை பார்த்தோன்னே அந்த ஷாட்டை நாங்கள் தப்பு பண்ணதை அட்ஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஷாட்டு கிளாப்ஸுங்க என்ன அது தப்பாக கண்டுபிடிச்சாங்க ஜனப்பா விசில் பறகுது. என்னென்னா போன சரணத்துலேருந்து அடுத்து பல்லவி மாறும்போது பிரபு சார் காஸ்டியூம் சேஞ்சு வேறு ஷர்ட்டில் வராரு, அதுக்கு விசில் பறகுது. ரசிக கூப்பிட்டு ஏன் கை தட்டிங்க, தலைவர் ஷாட்டில் சட்டை மாற்றினார்ல அந்த டிசைனில். அப்படி ஒரு ரசிகர்களை பெற்ற ஒரு சூப்பர் ஹீரோ, ஒரு பண்பாளர். அவர் இன்றைக்கு வரைக்கும் பாண்டி அப்படின்னு ஃபோன் எடுத்தோன்னே அந்த உரிமையோடு கூப்பிட்ற குணம் அதை மறக்க முடியாது. நான் டைரக்ட் பண்ணது பிரபு சாரை, அவர்கிட்ட கற்றுக்கிறது நிறையா. அதுக்கப்புறம் அவங்க அப்பா கூட நடித்தேன். நடிகர் தளத்தோட தாய்க்கர் தளத்தில் நடிக்கிற வாய்ப்பு, இதெல்லாம் எனக்கு சோகங்கள் வரும்போது நினச்சி பார்த்துக்குது. எவ்வளோ பெரிய லக்கு நமக்கு யோசிச்சு பாருங்கள். நடிகர் திலகம் எனக்கு அப்பா, நாட்டிய பேரொழி பத்மினி அம்மா எனக்கு அம்மா, இவங்களுக்கு நான் புள்ள. இப்படி ஒரு காம்பினேஷன் பிறக்குமா? யோசிச்சு பார்த்தாலும் நடக்குமா? இதெல்லாம் நடந்திருக்கு. இந்த மாதிரி அவங்க கூட பழகும்போது என்ன டைமிங், நடிக்கிறனா எப்படி நடந்துக்கணும், 7 மணினா 7 மணி காட்சிட்டில் வித் காஸ்டியூம் மேக்கப்போட 7 மணிக்கு செட்டில் இருக்கணும்.
இதெல்லாம் சொல்லி கொடுத்த தெய்வங்கள் தான். ஒரு அற்புதமான குடும்பம். அந்த வீட்டுக்குள்ளே நம்ம போய் காஃபி சாப்பிட்ருக்கோம். என் பேர் சொல்லி கூப்பிட்ருக்காங்க. இதெல்லாம் சந்தோஷமான விஷயம். அவங்க கூப்பிட்ட ஆடியோ லான்ச்சு டைமண்ட் ரோஸ் சார் சொன்னார், பிரபு சார் அப்பா பையனுக்கான ஒரு கதையில் ஆக்ட் பண்ணியிருக்காரு, அதனால் நீங்கள் பையனோடு வரணுன்னாரு. வரங்க, இதை விட நான் நமக்கு சந்தோஷம். நான் பையனோடு மட்டும் வரலைங்க, என் பேரனையும் கூப்பிட்டு வந்திருக்கேன். எப்படியோ அந்த சினிமாவுக்கு எங்கெங்கேயோ கஷ்டப்பட்டு என்னென்னமோ பட்டு வந்தோம். ஆனால் அந்த சினிமா என்னென்ன கொடுக்குது, எங்கே கொடுக்குது, தோண்டு விடும்போதெல்லாம் நம்மளை கைக்கு கூடுது, எந்தெந்த ஊருக்கு கூட்டு போகுது, எவ்வளோ மனிதர்களை சந்திக்க வைக்குது. நான் ஆஸ்திரேலியா போயிருந்தேன், இந்த மாதிரி இடத்துல சொன்னதான் உண்டு. ஆஸ்திரேலியா போனப்போ அப்போது கையில் இந்த காசு செலவாகி போச்சு. நான் மெல்போர்ன் போயிட்டு திடீர்னு ஒரு ஆள், சார் இங்கே பிரிஸ்பன் வரீங்களா? எங்கேயா இருக்குது பிரிஸ்பன்? என்கிட்ட டிக்கெட்டுக்கெலாம் இல்லை, நான் சென்னை போனேன்னு. இல்லை சார், நாங்கள் பிரிஸ்பன்லேருந்து உங்களுக்கு டிக்கெட் போட்டு தரோம். இல்லை, என் காசு தான் செலவு பண்ணிட்டேன். நான் காசு தரேன் சார். காசுலாம் கொடுத்து என்னை கூப்பிட்டு போனாங்க. எனக்கு பசங்கள்லாம் இங்கே கூப்பிட்டு போயிட்டுமான்னு ஒரே கவலை நடாதுன்ட்டு. அதுக்கப்புறம் நாளைக்கு சென்னைக்கு வர போகிறேன். இன்றைக்கி அந்த ஸ்ட்ரீட்டில் நின்று ஒரு பேண்ட் வாங்கணுன்ட்டு என் ஒய்ஃப் அங்கே போயிருக்க கடைக்கு. நான் சோகமாக நிற்கிறேன். அப்போது ஒரு 4 வயசு குழந்த, ஒரு பொண்ணு குழந்த, அவங்க அப்பா கை பிடிச்சி வருது. நான் டக்குன்னு அந்த குழந்தை பார்த்தது, அப்பா அவர் பாண்டியராஜன் தானே, பாண்டியராஜன் அங்கே நிற்கிறார், நான் கண்டேன் அப்பா. இல்லை, அவர் எங்கே வருவார்? அவர் சென்னையில் வருவார். இல்லையே, கண்டேன், பகடியாக நடிப்பார், அவர் தான் அப்பா, இல்லைங்கோ நான் பார்க்கணும். அவர் அந்த குழந்தை சொல்லப்பட்டு நேராக கிட்ட வந்து, பாண்டியராஜன் நீங்களா? ஆமாம் சார். என்ன செய்தி எல்லாம் வரல? இல்லை, நான் நாளைக்கு ஊருக்கு போகிறேங்க. அந்த குழந்தை அப்படியே குதிக்குது, என்னை தொட்டு பார்க்குது, சட்டை பிடிச்சி இருக்குது, சிரிக்குது. இது அப்போ அவர் சொல்கிறாரு, இந்த குழந்தை இந்தியா வந்ததில்லை, இலங்கையில் பிறந்ததில்லை, இது நியூசிலாண்டில் பிறந்தது, இது லீவுக்காக ஆஸ்திரேலியா வந்திருக்குது, அதுக்கு சிடிலையும் டிவிலையும் உங்களை பார்த்துருக்கு, உங்களை பிடிக்காதுக்குன்ட்டு. அப்போ அவங்க அப்பா ஒரு யூஸ் அண்ட் த்ரோ கேமரா வாங்கி என்னை அந்த குழந்தை கூட ஃபோட்டோ எடுத்துகிற மாதிரி இருக்குது. அந்த குழந்தை, இவருக்கு எதாவது அன்பளிப்பு தரமல்லோ, அன்பளிப்பா, நான் உனக்கு அன்பளிப்பு தரேன்னு அந்த குழந்தைய கட்டி பிடிச்சி கணத்தில் முத்தம் கொடுத்தேன். அது குதித்து போகிறதுக்கே மனசு இல்லை. போகும்போதெல்லாம் எகிரி டாட்டான்னு காமிச்சு போச்சு. யார் பெற்ற குழந்தையோ, இந்த சினிமாவும் தமிழும் நம்மளை எல்லை கடந்து கூட்டு போது இதுக்காக அழலாம், கஷ்டப்படலாம், வேதனைப்படலாம், என்ன கஷ்டத்தில் தாங்கிக்கலாம். சினிமா வாழ்க, சினிமா நம்பியிருக்க நல்ல உள்ளவங்க வாழ்க. நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. 2-3 பேர் என்ன வசந்த் நீங்கள் ஆடியோ ரிலீஸ் வந்திருக்கீங்கன்னு சொன்னாங்க. அது அவ்வளோ ரேரான விஷயம். ஆனால் அதுக்கு முக்கியமான காரணம் இதோ என் பக்கத்தில் நிற்கிற என்னோடய உதவியாளர் திரு கந்தசாமி அவர்கள். அவர் மகா கந்தன்னு பேர் வச்சுக்கிட்டு இந்த திரைப்படத்தை எடுத்திருக்காரு. எனக்கு இந்த இடத்துல எங்கேயும் ஓடிக்கிட்டு நான் சாயங்காலம் வந்ததுலேருந்து பார்த்து ஆச்சரியப்பட்டது ஒரு யங்ஸ்டர். அவரோட வயசு, அவர் இங்கே இருந்தார்னா சொல்லட்டும், அவர் பேர் டைமண்ட் பாபு. என்ன ஓட்டம் அவர் அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் புத்திரன் அவர் ராஜாவால் தான். அதாவது ஃபிலிம் நியூஸ் ஆனந்தனுக்கு மேலே ஒருத்தர் தமிழ் சினிமாக்காக எவ்வளவு செஞ்சுருக்கார். அவரோட ட்ரைனிங், அவரோட வளர்ப்பு, அதுதான் இப்படி டைமண்ட் பாபு இன்றைக்கும் சின்ன பையன் மாதிரி அவ்வளோ பேரையும் ஓடி அவ்வளோ பேரையும் கூப்பிட்டு எங்கள் வீட்டுக்கு நேரில் இன்விடேஷன் கொடுத்தார். அதாவது சின்சியாரிட்டி, டெடிக்கேஷன், இதோட உச்சம் அவர். ஸோ கைலாசத்தினால தான் அவரோட சன் அவ்வளவு சிறப்பாக இருந்தார். கைலாசம்ங்கிறது பால்சந்த் சாரோடைய அப்பா. கைலாசம் அவ்வளவு டிசிப்ளின்டு பர்சன். அவர் பையனை வளர்த்ததுனால தான் கேபி சார்னு ஒருத்தர், கேபி சார்னால் 47 உச்ச நட்சத்திரங்கள் ரஜினி சார் உட்பட தமிழ் சினிமாவுக்கு. அந்த மாதிரி ஒரு ஃபாதரையும் நான் நினச்சி பார்த்தேன். இங்கே உட்காந்துருக்கும்போது என்னோடய அப்பா சிடி சோமையாவனால தான் நான் இன்றைக்கி இந்த மேடையில் இருக்கேன். அவர் தான் என்னோடய ஹீரோ எப்பயுமே. ஸோ இந்த மாதிரி எவ்வளோ பேரை சொல்லலாம். எங்கள் அப்பா சொல்லுவார், தேவக்கோட்டைன்னு எங்கள் ஊரில் வேதாள உலகம் செட்டு போட்டது, ஏவிஎம் செட்டு போட்ட காலத்துலேருந்து அவருக்கு ஏதோ சினிமாவுக்கு வரணும்னு ஆசை, அவரால் வர முடியல, அவரோட ஆசையை நான் தீர்த்ததாக சொல்வார். ஸோ இந்த மாதிரி இவங்க அப்பாவினுடைய ஆசை எனக்கு எவ்வளோ சொல்லியிருக்காரு. இன்றைக்கி இந்த மகா கந்தன் இவ்வளவு சூப்பராக ஒரு முதல் படம், இது முதல் படமாக, இவர் முதல் பட டைரக்டராக இங்கே வந்திருக்கிற கூட்டம் எதுவுமே அதை நம்ப முடியாது அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா அவ்வளோ நல்ல மனுஷன் அவர்.
எனக்கு தெரியும் என்கிட்ட ஒர்க் பண்ணதுலேருந்து, அதாவது வந்து நானும் அவரும் ஆர்டிக் அண்டார்டிக் மாதிரி. எனக்கு கொஞ்சமாக கோவம் வரும் பாலச்சந்திரன் சார்ட்டேருந்து கற்றுட்டதுனால. இவருக்கு கோவம்னா கிலோ என்ன விலைன்னு கேட்பார். அவ்வளவு சாந்தமாக, அவ்வளவு ஸ்மூத்தாக எல்லா விஷயங்களையும் செய்யக்கூடியவர், திறமையானவர். எப்படி எங்கிட்டேருந்து வந்து ஒரு பிச்சைக்காரன் சசி வந்தாரோ, ஒரு ஊட்டி அன்வர் வந்தாரோ, ஒரு புலிவால் மாரிமுத்து நடிகர் டைரக்டர் வந்தாரோ, எப்படி வாலி எஸ்ஜே சூர்யா வந்தாரோ, எப்படி வந்து மெட்ராஸ்காரன் வாலி மோகன்தாஸ் வந்தானோ, அந்த மாதிரி கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றியை என்னுடைய உதவியாளர் திரு கந்தசாமி பெறுவார். அதுக்கு இங்கே வந்திருக்கிற அத்தனை பேரும் பேசின பேச்சுக்களும் சாட்சி. ரொம்ப மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள். வெற்றி விழாவில் சந்திப்போம். நன்றி. இந்த கடைசியில் பேச சொல்கிறவங்கள வந்து ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கும். சில பாயிண்ட்ஸ் எல்லாம் பேசலாம்னு நினச்சி வச்சுருப்போம். அதை முன்னாடி இருந்தவங்க எல்லாருமே பேசிடுவாங்க. கடைசியில் நமக்கு பாயிண்ட் இருக்காது, டைமும் இல்லை. ஸோ நான் வந்து ஐ டோன்ட் வாண்ட் வேஸ்ட் மை டைம். ஆக்சுவலி இந்த படத்தோட ப்ரொடியூசருக்கும் அந்த படத்தோட ஹீரோக்கும் தான் எனக்கு ஒரு நட்பு. கோதர் சார் வந்து ஒரு ஃபோனில் சொன்னார், இந்த மாதிரி ஒரு ஃபிலிம் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், யார்த்தா ஹீரோ அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. பிரபு சார் பண்ணுறாங்கன்னு சொல்லிருக்கும்போது பரவாயில்ல, சேஃப் ஹேண்டில் தான் இருக்காருன்னு சொல்லி நினச்சேன். அதுக்கப்புறம் இன்னொரு ஹீரோ இருக்காருன்னு யாருன்னு கேட்டாங்க, வெற்றி அப்படின்னாரு. அப்போ அவங்களுக்கு நிம்மதியான ஒரு படம் முடிஞ்சிடும் நல்லபடியான்னு சொல்லி சொன்னேன். அதுக்கப்புறம் அந்த படம் நடந்துகிட்டு இருக்கும்போது அப்பப்போ அப்டேட்ஸ் கொடுப்பாரு, கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த படம் ரிலீஸ் பண்ணுற டைமில் இது யார்கிட்ட கொடுக்க போகிறாருன்னு ஒரு சின்ன ஒரு பயம் இருந்துச்சு எனக்கு. அது சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரிஸ் கொடுத்துருந்தாங்க. தேங்க்யூ சக்தி சார், உங்களோட டிப்ஸ் எல்லாம் ரொம்ப இன்ஃபர்மேஷன்லாம் ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். உங்கள் தமிழ் இண்டஸ்ட்ரியே வந்து நல்லா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். தேங்க்ஸ். ஸோ இப்போது கோதர் சார் வந்து ஒரு நல்ல சேஃப் ஹேண்டில் இருக்கார். ஸோ உங்களோட பிளெஸிங்ஸு, உங்களோட சப்போர்ட்ஸ் வேணும். இந்த படத்துக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு நல்ல ப்ரொடியூசரை ஃபஸ்ட் டைம் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. அவர் வந்து ஜெயிச்சாக்க நல்லாயிருக்கும். வெற்றி என்னுடைய லைக் மை ப்ரோ. ஆக்சுவலி அவர் 8 தோட்டாக்கள் ப்ளஸ் ஜிவி பார்த்ததுலேருந்து பர்சனலாக என் ஆஃபீஸ் கூப்பிட்டு பேசினேன். ஸோ அவர் கூட பணம் பண்ணணுன்னு ஒரு பிளானிங் போயிட்டே இருக்குது. பட் ஒன்றும் சரியாக வரல. சூன் வீல் ஸ்டார்ட் ஒர்க் ஆக்சுவலி. ஸோ இந்த இசை ஃபங்க்ஷனில் நௌஃபல் வந்து வி ஜஸ்ட் ரியலி மிஸ்டிங். வேர் இஸ் மிஸ்டர் மியூசிக் டைரக்டர் நௌஃபல்? அவர் கூடுங்க, வாங்க. ஆல் தி பெஸ்ட். ஆக்சுவலி இவரை தயவுசு மிஸ் பண்ணிட்டோம். அப்படியே உள்ளாம். இந்த படத்தோட இந்த விழாவோட நாயகனே இவர் தான். உங்களோட ஒரு அப்ரிசியேஷன் வந்து வேணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி அவங்க இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாரும் லெஜெண்ட்ஸி, பிரபு சார், இவங்களெல்லாம் வந்து உண்மையிலே கிரேட். ஆக்சுவலி இப்ராஹிம் ராவத்தரோட மருமகன் தான் நான். ஆக்சுவலி இப்போ நாங்கள் மாமாட்ட சொல்லிகிட்டே இருப்பேன், ராவத்தர் மாமாட்ட சொல்லிட்டே இருப்பேன், பிரபு சார் வச்சு படம் பண்ணுங்க மாமான்னு சொல்லிட்டு. அப்போ அந்த டைமில் வி ட்ரைடு, பட் அந்த டைம் நடக்க முடியாமல் போயிடுச்சு. பிரபு சார் உண்மையில் ஒரு லெஜெண்டரி ஆக்டர். ஒரு பெரிய ஃபேமிலியிலேருந்து வந்தால் கூட வந்து அவர் எந்த விதமான ஒரு ஒரு ஈகோவோ ஒரு பந்தாவோ எதுவுமே இல்லை. ஒரு சின்ன இன்சிடென்ட் மட்டும் சொல்கிறேன். ஒரு ஏர்போர்ட்டில் வந்து சாரை மீட் பண்ணேன். அப்போது அவர் சார் கூட எனக்கு பழக்கலைன்னு சொல்லிட்டு நான் பாட்டு அமைதியாக போயிட்டு இருந்தேன். இப்போ பக்கத்தில் இருக்க யார்ட்டோ சொல்லியிருக்காங்க, இவர் தான் முகவரி தொட்டிஜா நேபாளியில் எடுத்தவர் சொன்னோன்னே நான் கிராஸ் பண்ணுறேன், துரை சார் அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னார். திரும்பி பார்த்தா நின்னார். ஷாக் கிடையாது. அப்புறம் வந்து சார்னு சொல்லி போனேன். உங்கள் தொட்டிஜா படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, நேபாளி எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். நான் அந்த படத்தை பார்த்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணேன், உங்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்ட்டு எந்த ஒரு ஈகோ இல்லாமல் ரொம்ப கேஷுவலாக பேசினார். அப்போ நான் சொன்னேன், இந்த மாதிரி ராவத்தர் மாவட்ட அடிக்கடி சொல்லுவேன், நான் உங்களை வச்சு படம்னு சொல்லிட்டு இருப்பேன், நான் ரொம்ப பிடிக்கும் உங்களை, எனக்கு உங்கள் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம். அவர் ரொம்ப சந்தோஷம் சொன்னார். ஸோ லெஜெண்டரி ஒரு ஆக்டர் அவருக்கு எந்த விதமான ஈகோ இல்லாமல் இத்தனை டைரக்டர்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. இன்றைக்கி வந்து மகாகண்டனி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. டெஃபினட்டாக ஒரு நல்ல ஃபேமிலியிலேருந்து ஒருத்தர் டெஃபினட்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணார். அவரும் ஒரு வெற்றி பட வாழ்த்துக்கள் சொல்கிறேன். நௌஃபல், இந்த படத்தில் மியூசிக் நல்லா பண்ணியிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டு அவங்க ப்ரொடியூசர் சொன்னார். இவர் நல்லபடியாக ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர் ஆகணும், இந்த படம் மிகப்பெரிய வெற்றி ஆகணும். கோதர் சார் வந்து மேலும் மேலும் நிறைய படங்கள் எடுக்கணும். ஐ விஷ் யூ ஆல் யுவர் கேஸ்ட் அண்ட் க்ரூ. ஒன்ஸ் செகண்ட் ஜஸ்ட் வாண்ட் விஷ் யூ. தேங்க்யூ ஸோ மச். இந்த படம் வெற்றியட எல்லாம் உள்ள இறைவனை வேண்டுகிறேன். தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச். மாதா பிதா குரு தெய்வத்துக்கு வணக்கம். நான் பேசும் என் தாய்மொழி தமிழுக்கு முதல் வணக்கம். கேமரா வச்சுருக்கிற எல்லாருக்கும் உங்களுடைய ப்ரெஷர் எனக்கு என்னென்னு புரியுது. தயவு செஞ்சு 2 வார்த்தை ஹீரோயினை பேசிட்டா நாங்கள்லாம் டக்குன்னு கிளம்பிடுவோங்கிற மனநிலையில் அப்போதிருந்து ஹீரோயின் தயவு செஞ்சு பேச சொல்லுங்கள் அப்படின்னு குரல் நீங்கள் அங்கே சொல்கிறது இங்கே வரைக்கும் கேட்குது. சும்மாவே மன்சூர் அலிகான் வந்து அண்ணன் வந்து பேசுவார். அவர் சும்மாவே அந்த ஆட்டம் ஆடுவார். இவங்க அக்கா வர சலங்கை கட்டி விட்டுருச்சு.
அவர் வந்து ஜிஎஸ்டி அது இதுன்னு பேசி ஆமாம் ½ hour பேசுனதில்லை. இந்த படத்துக்கும் பொலிட்டிக்கல் சம்மந்தமான படமா, இது வில்லேஜ் சம்மந்தமான படமா, கந்தசாமி ப்ரொடியூசர் எல்லாம் வந்து நாளைக்கு விஜிலன்ஸ் ரிப்போர்ட் கொடுத்துருப்பாங்க. இங்கே என்னென்ன பிரச்சனை நடந்தது, இந்த படத்துக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா, அந்த பிரச்சனைக்கும் சம்மந்தமாக இருக்கான்னு. உண்மையிலேயே அந்த படத்தில் ஒன்று இருக்குது. அப்படி தான் வில்லங்கமாக தான் பேச வச்சுருக்கீங்கன்னு நினைக்கிற வில்லனை. ஸோ சின்ன படங்களுக்கு சக்தி என்ன சொன்ன மாதிரி சக்தி ஃபிலிம் ஃபேக்டரி ரொம்ப சின்ன படங்களை ரொம்ப அழகாக நேர்த்தியாக ரிலீஸ் பண்ணுறது வந்து ரொம்ப குறைவான ப்ரொடியூசர் தான் கவனம் பண்ணி பண்ணுறாங்க. அதில் ரொம்ப நேர்த்தியாக நீங்கள் ஒவ்வொரு படங்களுமே சிறப்பாக பண்ணீங்க. ப்ளூ ஸ்டார் தொடர்ச்சியாக நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். ரொம்ப சிறப்பாக பண்ணுறாங்க. கந்தசாமி ரொம்ப நாளாக எனக்கு தெரியும். கந்தசாமி போலீஸாக இருந்துட்டு வேலையெல்லாம் தூக்கி போட்டுட்டு சினிமா தான் வாழ்க்கைன்னு சொல்லிட்டு வந்தவர். வரப்போட ரொம்ப நாளாக வந்து முதல் படம் பண்ணணும்னு தேடிட்டு இருந்தேன். நானும் அவரும் படம் பண்ண வேண்டியது. பிக் பாஸ் முடிச்சுட்டு வெளில வந்தோன்னே ஒரு சில காரணங்களால் கொஞ்சம் தள்ளி போயிடுச்சு. ஒரு 2-3 கதை சொன்னார். என்கிட்ட ஓட்டுப்பெட்டி ஒரு கதை இருக்குது, வேறு கதைகள் இருக்குது. இந்த கதையும் ஒரு நல்ல ஜனரஞ்சகமான மக்களுக்கு போய் சேரக்கூடிய ஒரு நல்ல கதையாக பண்ணியிருக்காரு. காலையில் குட் மார்னிங் வருதோ இல்லையோ அவருடைய போஸ்டர் ஒன்று வந்துடும். இந்த படம் சார்ந்த ஒரு தகவல் வந்துடும். இந்த படத்தின் மேலே அவருக்கு இருக்கிற காதல். அதுக்கப்புறம் பிரபு சாரோட அனுபவத்தை பற்றி சொல்லிட்டாங்க. நானும் அவரோட நடிச்சிருக்கேன். அவரை பற்றி சொல்லணுன்னா ஒரே ஒரு வார்த்தையில் என்ன சொல்லணுன்னா, புது நடிகர்கள் நடித்தா கூட நான் நடிக்கும்போது என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேன். அங்கே பக்கத்தில் சேர் வந்து அவர் கொண்டாந்து போட்டுருவாங்க. சீனியர் அவருடைய அசிஸ்டண்ட் இருப்பாங்க. அவர் அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு எனக்கு ஒரு சேர் போட்டு பக்கத்தில் உட்கார்ந்ததுக்கப்புறம் தான் அவர் உட்காருவார். இது வந்து ஒரு பெரிய கல்ச்சர் வந்து, அதாவது எந்த நடிகர் என்ன வயசு எவ்வளோ அனுபவம் இருக்குதுலாம் இல்லை, எல்லாரையும் அந்த சரிசமமாக நடத்தக்கூடிய பக்குவம், சாப்பாடு, அன்பு, இது எல்லாமே உங்களுக்கு இந்த படத்தில் அவருடைய பிளஸ்ஸிங் உங்களுக்கு கிடச்சிருக்கும். வந்து கொடுத்துட்டு போயிட்டார். குறிப்பாக வெற்றி, எனக்கு கந்தசாமி ரொம்ப நாளாக தெரியும். இப்போ மகா கந்தனா அந்த படத்தில் அவருடைய உழைப்பு அதிகமாக அந்த படத்தில் கொடுத்துருக்காரு. முக்கியமாக இங்கே வந்த 2 விஷயத்துக்குன்னா, வெற்றியை வாழ்த்துறதுக்கும் கந்தசாமியை வாழ்த்துறதுக்கும் மொத்த திரைக்கலைஞர்கள் வந்து எல்லாரையுமே வாழ்த்துனதுக்காக. அதுக்கப்புறம் நான் அதான் சார் வரேன். ஏன்னா ஜிஎஸ்டி வரைக்கும், அமித்ஷாலேருந்து மோடி வரைக்கும் போயிட்டோம். ஆனால் நம்ம மியூசிக் டேரக்டரை பற்றி யாருமே பேசவே இல்லை. இசை வெளியீட்டாள விழாக்களில் நிறைய அரசியல் பேசுகிறோம். ஆனால் அந்த இசை வெளியீட்டாக்கு முக்கிய காரணமான யார் லிரிக் ரைட்டரு, யார் வந்து பாடல்கள் பண்ணியிருக்காங்க, இசை பண்ணியிருக்காங்கன்னு நம்ம நிறைய நேரம் பேச மறந்துடுறோம். பட்டு அவருடைய மியூசிக் வந்து டீசர், ஆர்ஆர் எல்லாமே எனக்கு கேட்டேன் பிரதர். ரொம்ப நல்லாயிருக்கு பிரதர், ரொம்ப நல்லாயிருக்கு. அப்புறம் ஃபைட் மாஸ்டர் எனக்கும் பண்ணியிருக்காரு. ஸோ நல்ல யங்ஸ்டர், பெரிய ஃபைட் மாஸ்டர் வரக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த படமும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அண்ட் ஹீரோயின் ரொம்ப தமிழ் முகமாக அழகாக இருக்கீங்கம்மா, ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ எல்லாருக்கும் உங்கள் பிளெஸ்ஸிங்ஸை கொடுங்க. இந்த படம் தேட்டருக்கு 30ஆம் தேதி வருது. ஒரு நல்ல படங்களை கொண்டாட எப்போவுமே தமிழ் சினிமா மறக்கிறதில்ல. சின்ன படங்களுக்கு எப்போவுமே சின்ன தேட்டர் போடணுன்னு எல்லாமே சொல்லுவாங்க. ஏன்னா அந்த க்ரௌடு வந்து ஒரு 250 சீட்டு, ஒரு 300 சீட்டு இருந்துச்சுன்னா ஒரு 150 பேர் உட்காந்தாலே அந்த அரங்கு வந்து ஒரு 50% நிறைஞ்சிருக்குன்னு சொல்லுவாங்க. கந்தசாமி என்ன பிளான் பண்ணான்னு தெரில, சத்தியம் தேட்டரில் வைக்க வேண்டிய ஆடியோ லான்ச்சை இங்கே கொண்டாந்து வச்சு, கார் பார்க்கிங் இடம் இல்லை, உள்ளேருந்து வந்தால் இங்கே மேடையில் உட்கார்றதுக்கே சீட்டு இடம் இல்லை. நான் எங்கள்கிட்ட கூட சொன்னார், கம்மியான பேர் தான் கூப்பிட்ருக்கேன். வாழ்க்கையில் தெரிஞ்ச மொத்த பேரையும் ஆடியோ லான்ச்சு கூப்பிட்டுருக்காரு நினைக்கிறேன். ஏன்னா முதல் தடவை அவர் படம் பண்ணிட்டார், வந்தாகணும்னு எல்லாருமே வந்துட்டோம், வேறு வழி இல்லாமல். ஸோ இங்கே ஸ்டேஜில் உட்காரதுக்கும் இடம் இல்லை, யார் பேசணும், இப்போ யார் நிற்கணும், என்ன பண்ணணும்னு தெரியாமல் ஏசியை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆஃப் பண்ணிட்டாங்க. இவங்க இத்தனை பேர் உட்காந்துருக்காங்க, 12 மணிக்கு தான் கிளம்பி வெளியில் போவாங்க போல இருக்குன்னு. அவரும் உட்காந்து, நாங்களும் எனக்கு வேறு தொழிக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து எந்திரிச்சு போயிட்டா வேறு ஏதோ கந்தசாமிக்கு எனக்கு பிரச்சனை, கோச்சிட்டு போயிட்டார் நினச்சிக்க போகிறான்னு வேறு எல்லோரும் தர்ம சங்கடமாக உட்காந்துருந்தோம். மன்சூர் அலிகான பேச ஆரம்பித்தோடனே கோபி எடிட்டர் சங்க தலைவர் கிளம்பி போயிட்டார். என் பிரதர் சொல்லிடுங்க, கந்தசாமிகிட்ட நான் கிளம்பி போகிறேன், ரொம்ப நேரம் அது பிளெஸ்ஸிங்கை விஷ் பண்ணிவிடுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே நிறைய பிரச்சனைகள், சின்ன சின்ன அசௌகரியங்கள் இருந்தாலும் இங்கே வந்திருக்க ஒரே ஒரு காரணம், இந்த சின்ன படங்கிறது நாளைக்கு பெரிய படம் ஆக வேண்டியது உங்களுடைய பிளெஸ்ஸிங்கில் தான் இருக்குது. ஏன்னா ஒரு சின்ன படம் வெற்றி படம் அப்படிங்கிறது வந்து எப்போ நடக்கும்னா, அந்த படத்தை பார்த்துட்டு நீங்கள் போடக்கூடிய கமெண்ட்ஸ். இன்றைக்கி படம் பார்த்துட்டு எப்படி நல்லா இல்லைன்னு சொல்கிற உரிமை எல்லாருக்கும் இருக்கோ, தயவு செஞ்சு நல்ல படம் பார்த்தீங்கன்னா அதை வாழ்த்தி ஒரு குறு செய்தியாக உங்களுடைய சமூக வலைத்தளங்கள் போடுங்க. அதுதான் இன்றைக்கி பெரிய விளம்பரமாக இன்றைக்கி தேவைப்படுகிறது. நல்ல படங்களை உயிர்ப்போடு வைப்பதற்கு உங்கள் வாழ்த்துக்களும் உங்கள் குறு செய்தியும் தேவைப்படுகிறது. ஏன்னா நிறைய சின்ன படங்களுக்கு ப்ரமோஷனுக்கு நிறைய பைசா பண்ணுற அளவுக்கு ப்ரொடியூசர்ஸ்க்கு நிறைய நேரம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்புறம் இப்போ ப்ரெஸ் மீட்டுன்னு ஒன்று தனியாக நடக்குது, இன்ஃப்ளூயன்சர்ஸ் மீட்டுன்னு தனியாக ஒன்று வைக்க வேண்டியது இருக்குது. இப்போ அது ஒரு கல்ச்சர் புதுசாக உருவாகிட்டு இருக்குது.
ஸோ இதுக்கெல்லாம் நிறைய பொருளாதார தேவைகள் வந்து அதிகமாகிட்டே இருக்குது படத்தை கொண்டு இன்றைக்கி சேர்க்கறதுல. இந்த படங்கள் நல்ல கையில் சக்தி ஃபிலிம் ஃபேக்டரியில் வந்து உங்களுக்கு சேர்ந்துருக்கு. உங்களுக்கு வைக்கக்கூடிய ஒரே ஒரு கோரிக்கை தானே, ஈவினிங் ஷோ மட்டும் வாங்கி கொடுங்க. இதுதான் ரொம்ப முக்கியம் இந்த படங்களுக்கு. நிறைய பேர் வந்து இப்போ கூட ரீசெண்டாக டைரக்டர் ஒருத்தர் பேசினார், பார்த்தேன். எனக்கு ஷோவே கிடைக்கல, ப்ரெசன்ட் மீடியா நம்பி தான் நான் வந்து நிற்கிறேன், டிஸ்ட்ரிபியூட்டரை ஏமாற்றிட்டேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் பேசினார். ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. ஃபால்ஸ் ப்ராமிஸ் கொடுத்து அவங்க ஹோப் பண்ணி ரிலீஸ் பண்ணி அதுக்கப்புறம் அது 4 கோடி 5 கோடி எடுத்துகிட்டு அது பண்ண முடியாத ஒரு சூழல் இருக்குது. இந்த படம் நீங்கள் இன்னும் சேஃப் ஹேண்ட்ஸில் இருக்கீங்க, சக்தி ஃபிலிம் ஃபேக்டரியில் ஒப்படைச்சிட்டிங்க. எல்லாருக்கும் ஒரு வெற்றி படமாக அமையட்டும். வெற்றி உங்களுக்கும் இந்த படம் அடுத்து ஒரு மைல்கல்லாக இருக்கட்டும். ஒரு சினிமாவில் பெரிய ஹீரோ வர்றதுக்கான முயற்சியாக ஒவ்வொரு கதையாக நல்லா தேர்வு பண்ணி நல்லா பண்ணிகிட்ருக்கீங்க. என்டையர் அண்ட் ப்ரொடியூசர் உங்களுக்கு விளம்பரம் நல்லா இருக்குது சார், நல்லா பண்ணுங்கள். பெரிய படத்துக்கு உண்டான விளம்பரம் விசிபிலிட்டியை நீங்கள் ஒரு சின்ன படங்களுக்கு கொடுக்கும்போது தான் அது பெரிய படமாக மாறும். அதுவும் அவர் கைட் பண்ணுறதுக்கு அண்ணா இருக்கார். ஸோ சிறப்பான ஒரு படமாக வரட்டும். வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Okay. So present media people ku or hi, I am Mohammed Safi, the producer of this film, and I want to be an actor. So நான் இன்னைக்கு இங்கே வந்த எல்லாருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஒரு புது டைரக்டர், ஒரு புது ப்ரொடியூசர், அவங்களோட அழைப்பை ஏற்று இங்கே வந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஸோ அதுக்கப்புறம் என்னோட ப்ரொடியூசர், எங்கள் டேடி, இந்த படத்தோட ப்ரொடியூசர் கோதர்ஷா சாருக்கு நன்றி. உங்களுக்கு மட்டும் அவர் பையன் இல்லை, எனக்கும் அவர் பையன் மாதிரி தாண்டு ப்ரொடியூசராக வந்த எங்கள் ஃபாரூக் அங்கிளுக்கு ரொம்ப நன்றி. பிரபு சாருக்கு ரொம்ப நன்றி. அதே மாதிரி அவரோட அப்பா சிவாஜி சாருக்கு ரொம்ப நன்றி. பிரபு சாரை ஒரு ஆக்டர்னா பிரபு சார் வந்து சிவாஜி சாரை வந்து ஒரு ஐடல் மாதிரி பண்ணியிருந்தார். எங்கள் பிரபு சார் ரொம்ப 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 கன்வீனியண்ட்டாக அங்கே இருந்தார், ரொம்ப சப்போர்ட் பண்ணார் எங்களுக்கு. ஸோ பிரபு சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். கோமல்குமார் சார் ரொம்ப தேங்க்யூ. லிட்டரலாக எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணார். ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஒரு வேர்சட்டைலான ஆக்டர் எங்கள் கோமல்குமார் சார். ஆலிவர் அங்கிள் கேமராமேன் எங்களுக்கு டேரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சார், ரொம்ப தேங்க்ஸ். எங்கள் படம் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி எங்கள் படத்தில் வெற்றி இருக்குது. வெற்றி ப்ரோ ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. கிருஷ்ணபிரியா. ஸோ ரியலி எங்கள் ஹீரோயின் வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. ஒரு கேரவன் இல்லாட்டி கூட ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஒரு குடிசையில் உட்கார வச்சாலும் ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டாங்க. படத்தில் உண்மையிலே அவங்க சீன்ஸ் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. ரொம்ப நேச்சுரலான ஆக்டர். தேங்க்யூ. இமான் அண்ணாச்சி படத்தில் நடித்தோம் முடித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற காலத்தில் எங்கள் அண்ணாச்சி லிட்டரலாக எங்கே கூப்பிட்டாலும் வந்துடுவார். ஒரு சின்ன காலேஜ் ஈவெண்ட்டாக இருக்கட்டும், ஒரு பெரிய காலேஜ் ஈவெண்ட்டாக இருக்கட்டும். இன்றைக்கி ஒரு ஷூட்டிங் இருக்கிறதுனால எனக்கு வர முடியல. இமான் அண்ணாச்சி தேங்க்யூ ஸோ மச். தங்கோதர் அண்ணன், உங்கள் ஜோக்ஸ் நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துட்ருக்கேன். அதுக்குன்னு உங்களுக்கு வயசாகலை, நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துட்ருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. நான் கூப்பிட்ற ஈவெண்ட்டில் வந்துருக்கேன். டிஎஸ்ஆர் சார் ரொம்ப தேங்க்ஸ். மன்சூர் அலிகான் சார் ரொம்ப தேங்க்ஸ். இந்த விழாவின் நாயகன் எங்கள் நௌஃபில் ராஜா அண்ணன், தேங்க்யூ ஸோ மச். நான் ரொம்ப ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்கேன் எங்கள் அண்ணனை. கால் பண்ணி அது வேணும் இது வேணும் இது வேணும் அது வேணும்னு சொல்லி கேட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறமாவும் பண்ணுவேன். எங்கள் அண்ணன் தேங்க்யூ. வைரமுத்து சார் என்ன தான் நாங்கள் சின்ன படமாக இருந்தாலும் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருந்தார். எங்கள் டேரக்டர் கொடுக்குற எல்லா கரெக்ஷன்ஸையும் ஏற்றுக்கிட்டு திருப்பி கரெக்ஷன் பண்ணி கொடுத்துரு. மோகன்ராஜன் அண்ணன் எனக்கு மோகன்ராஜன் அண்ணன் எப்போவுமே அண்ணன் தான். தேன் சுடரை பாட்டெல்லாம் அவர் பண்ணார், எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருச்சு. தேங்க்யூ ஸோ மச். எங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர் சாருக்கு வந்து அவரோட அந்த மீசை வச்ச தாயடா லைன் ரொம்ப பிடிக்கும். யாருன்னு கேட்டுகிட்டு இருந்தேன். தேங்க்யூ ஸோ மச். ஸ்ரீதர் மாஸ்டருக்கு தேங்க்ஸ். நீங்கள் ஸ்ரீதர் மாஸ்டருக்கு வர முடியல. அதே மாதிரி எங்கள் படத்தில் வந்து ராஜா, புத்திரன் நிறைய பேர் வேலை பார்த்துருக்காங்க. இளங்கோவன் மாஸ்டர் பையன் எங்களோட ஸ்டண்ட் மாஸ்டர் ராகேஷ் மாஸ்டருக்கும் தேங்க்ஸ். அப்புறம் இந்த படத்தில் எனக்கு டீச்சராக எங்கள் டேடிக்கு டீச்சராக ஒருத்தங்க இருந்தாங்க, சிராஜ் அங்கிள். டைரக்டர் சொல்ல மறந்துட்டார். என் சார்பாகவும் டைரக்டர் சார்பாகவும் ரொம்ப நன்றி. நிலோஃபர் ஆண்டி உங்களுக்கும் நன்றி. சொல்ல சொன்னேன் சிராஜ் சார் விஷயத்தை சொல்லிட்டேன்ல. கமல் ப்ரோ எங்கள் எடிட்டர் ரொம்ப தேங்க்ஸ். முத்துனா எங்கள் சொத்து. எங்களுக்கு கோமல்குமார் சார் அறிமுகப்படுத்தினதுக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் படத்தில் வேலை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ரஃபிக் பாய்,
எங்கள் படத்தில் ஃபஸ்ட்டு இருந்தார், லாஸ்ட்டில் இருக்கார், எப்போவுமே இருப்பார். ரொம்ப நன்றி. நாஜிப் என் மாமா, எல்லோரும் மாமன் படம் பார்த்துருப்பீங்க, ஆனால் அந்த மாதிரிலாம் கிடையாது, நல்ல மாமா. தேங்க்யூ. அர்ஷத் எங்கள் படத்தில் லாஸ்ட்டாக வந்து சேர்ந்தார், ரொம்ப தேங்க்ஸ். காஸ்டியூமர் ராம் உங்களுக்கு தேங்க்ஸ். பாண்டியராஜன் அண்ணன் தேங்க்ஸ். கலரிஸ்ட் முத்து அண்ணன் உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் எங்கள் படத்தில் என்னோட ரொம்ப ஆக்டிவாக இருந்தார் எங்கள் டைமண்ட் பாபு சார், ரொம்ப தேங்க்ஸ். ஃபிலிம் நியூஸ் ஆனந்தன் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ், எங்களுக்கு ஒரு சச்ச ஒரு ஜெம் எங்களுக்கு கொடுத்ததுக்கு. ஸ்டில்ஸ் விஜய் அண்ணனுக்கு தேங்க்ஸ். அன்வர் பாய்க்கு தேங்க்ஸ். போஸ்டர் டிசைனர் செல்வாக்கு தேங்க்ஸ். அப்புறம் இந்த படத்தில் ஒரு 2 கண்ணு மாதிரினா எங்கள் வசீர் அங்கிளும் எங்கள் ரசூல் பாயும் ரொம்ப ரொம்ப நன்றி. எங்கே இருந்தாலும் நன்றி. எங்கள் ரசூல் பாய் நான் வாங்கி கொடுத்த ட்ரெஸ் மட்டும் போட மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாரு, இருந்தாலும் ரொம்ப நன்றி. பிரபாகர் அங்கிள் எங்களுக்கு பிரபு சாரை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. எனக்கு டெய்லி ஒரு சப்போர்ட்டாக இருக்கட்டும், ரொம்ப 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 உறுதுணையாக இருந்தார், ரொம்ப தேங்க்ஸ். ரோஷினி அக்கா எங்கள் லீகல், ரொம்ப தேங்க்ஸ். ஜிதேஷ் ப்ரோ நாங்கள் எங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் கொடுத்த ஒரே ஆள் ட்ரெண்ட் மியூசிக், அண்ட் ட்ரெண்ட் மியூசிக் வந்து ஜிதேஷ் ப்ரோ, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஏபி இன்டர்நேஷ்னல் குமார் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். மம்மி என் மம்மி ரொம்ப எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஜோ தேங்க்ஸ். ராயல் காக்கா அங்கிள், பீர் அங்கிள் ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள், உங்களுக்கும் தேங்க்ஸ். நவிசா ஆண்டி, ஃபேமிலிக்கு அண்ட் எவ்ரி ஒனுக்கும் தேங்க்ஸ். ஜாயர் அங்கிள் ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். அஜித் ப்ரோ, கணபதி, எல்லோரும் எங்கள் படத்தில் ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட், அருணாச்சலம், இசபெல்லா எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். வெற்றி ப்ரோவோட டிரைவர் சுனில் அங்கிள், எனக்கு அவர் ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்டு மாதிரி ஆகிட்டார், உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். எங்கள் ப்ரொமோஷன் மீடியா பாய் அகமத், பாஸ்கோ 3 பேருக்கு தேங்க்ஸ். செய்யதனை, சிக்கந்தர் எல்லாருக்கும் தேங்க்ஸ். ஸோ டிஆர் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். எங்களுக்கு லிரிக்கல் பண்ணி கொடுத்த தினேஷ்க்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் அவனை மறந்துட்டேன், அதனால தான் அவனும் மறந்துட்டேன் நீங்கள் நினைப்பீங்க, அப்படி இல்லை. எங்கள் டேரக்டருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். என்னை முதல்ல ஃப்ரேமில் காமிச்ச ஒரே ஆள் எங்கள் டேரக்டர். அவருக்கு எப்போவுமே நான் தம்பி தான், அவர் எனக்கு எப்போவுமே அண்ணன் தான். நான் உங்களை மறக்கலை, நான் உங்களை கடைசியில் ஸ்பெஷலாக சொல்லணும்னு தான் வச்சுருந்தேன். ரொம்ப ரொம்ப நன்றி. ஆர் உதயகுமார் சார், மொத்தம் எங்கள் படத்தில் வேலை பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர் சார், எங்களுக்கு ஃபஸ்ட்டு போன ஒரே டிஸ்ட்ரிபியூட்டர், எங்களுக்கு பெஸ்ட்டாக கிடச்ச ஒரே டிஸ்ட்ரிபியூட்டர் எங்கள் சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி ஓனர் திரு சக்திவேலன் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. அது போக இன்றைக்கி வந்து எங்கள் விராவை செலவிச்ச எல்லாருக்கும் நன்றி. ஆங்கருக்கு டிஎஸ்ஆர் சொல்லிட்டேன். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. விட்டு போனவங்கள வெற்றி விழாவில் வந்து எல்லாருக்கும் இன்வைட் பண்ணிக்கலாம். ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று வருகை தந்திருக்கும் மதிப்பிற்குரிய தயாரிப்பாளர்கள், மரியாதைக்குரிய இயக்குநர்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். ராஜபுத்திரன் ரொம்ப ஒரு இப்போ எப்படி டூரிஸ்ட் ஃபேமிலி நல்லா போயிட்டுருக்கோ அது மாதிரி இது ஒரு வில்லேஜ் ஃபேமிலி ஆக்சுவலி ராஜபுத்திரன். ஸோ ஒரு வில்லேஜில் வந்து ரொம்ப ஒரு அருமையான ஒரு கதையை வந்து மகாகந்தன் சார் இயக்கியிருக்காரு. ரொம்ப ஒரு சூப்பராக ஒரு நேட்டிவிட்டியாக அப்படியே இயல்பாக பண்ணியிருக்காரு மகாகந்தன் சார், சிறப்பாக பண்ணியிருக்காரு. அதில் வந்து நம்ம நண்பர் வெற்றி ப்ரோ வந்து மேடம் சொன்ன மாதிரி ரொம்ப நீண்ட கால நண்பர் எனக்கு. அவர் கூட வந்து நான் ஜிவி படம் பண்ணேன், அதுலேருந்து தொடர்ந்து நிறைய படங்கள் அவர் கூட பண்ணிகிட்ருக்கேன். அவர் 8 தோட்டாக்கள் சரி, ஜிவி சரி, நிறைய அவர் எப்பயுமே ஒரு படம் பண்ணார்னா அந்த படத்தை வந்து சூஸ் பண்ணி தான் பண்ணுவார். நல்ல ஒரு யூனிக்கான ஸ்டோரி, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி எப்பயுமே இருக்கும் அவர் படத்தில். ஸோ அதுபோல் இந்த படமும் ஒரு முக்கியமான படமாக இருக்கும் வெற்றி ப்ரோவுக்கு. அவர் பேரில் இருக்க வெற்றி இந்த படத்துலையும் இருக்கணும். சூப்பர் ப்ரோ. கிருஷ்ணபிரியா அவங்களும் வந்து ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப க்யூட்டாக சொன்ன மாதிரி ரேவதி மாதிரி தான் இருக்கீங்க மேடம். ரேவதின்னு சொன்னாங்க, குட்டி ரேவதி இவங்க. ஏங்க சரி ஓகே, ரேவதி குட்டின்னு சொல்லுவா. ஸோ அந்த மாதிரி ஓகே, அது ரொம்ப ஒரு ஜாலியான படம். அது ஒரு அதே நேரத்தில் ஒரு எமோஷனல் ரொம்ப பண்ணியிருக்காங்க. இளையத்திலகம் பிரபு சார் ஒரு லெஜெண்டரி ஆக்டர். அவர் இந்த படத்தில் ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருக்காரு, சூப்பராக பண்ணியிருக்காரு. அவரை வாழ்த்த வயதில் நம்ம இருந்தாலும் சொல்கிறேன் நான். பட் இருந்தாலும் அவர் பார்த்தீங்கன்னா வந்து சின்ன தம்பி படம் வரும்போது நான் குழந்தையாக இருந்தேன். இப்போ எனக்கு ஒரு குழந்தை இருக்குது, ஆனால் அவர் இன்னும் சின்ன தம்பியாகவே இருக்கார். ஒரு அழகுலையும் சிரிப்புலையும் அப்படியே சின்ன தம்பியாகவே இருக்கார். அவர்லாம் பார்த்தீங்கன்னா படத்தில் சிரிச்சார் வச்சிங்கன்னா ஒரு பொண்ணை பார்த்து கன்னத்தில் குழி விழும். இதே நம்ம ஒரு பொண்ணை பார்த்து சிரிச்சா கன்னத்தில் அடி விழும். ஏன்னா அவருக்கு அந்த சிரிப்பு அவ்வளோ அழகாக இருக்கும், கன்னத்தில் அவ்வளோ அழகாக இருக்கும். இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே இருக்குது அவருக்கு. ஆனால் இப்போ செயற்கையாகவே அதெல்லாம் பண்ணுறாங்க, கன்னத்தில் குழியெலாம் வைக்கிறாங்க. பட் இருந்தாலும் அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய நடிகர் கூட நம்ம நடித்ததில் வந்து ரொம்ப சந்தோஷம். நிறைய பேர் நடிச்சிருக்காங்க படத்தில். மன்சூலிகான் சார், இமான் அண்ணாச்சி, அப்புறம் கன்னட நடிகர் கோமல் குமார் சார் பண்ணியிருக்காரு. நிறைய கதாபாத்திரங்கள் பண்ணியிருக்காங்க.
இந்த படத்தை வந்து ரொம்ப அருமையாக ஆக்கியிருக்காரு கோதர் சாரி ப்ரொடியூசர் பண்ணியிருக்காங்க, ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க கோதர் சார். சஃபி சஃபி ரொம்ப அருமையாக பேசுகிறார். அவரே ஒரு ஆர்டிஸ்ட் மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாரு. ரொம்ப ஆமாம் உண்மைதான். அது இல்லாமல் மியூசிக் வந்து நோபல் அவர் வந்து ரொம்ப அருமையான மியூசிக்கு. ஒரு என்னங்க வாங்க சார் நோபல் கரெக்ட் தானே சார் பேர்? ஓகே, நோபல் பரிசு நான் வச்சு ஆமாம், ரொம்ப சூப்பரான பாட்டெலாம் போட்டிருக்காரு. ரொம்ப சந்தோஷமாக அந்த பாட்டை கேட்கும்போது ஆகாசத்தை தொட்டாச்சின்னு ஒரு பாட்டு, ரொம்ப அருமையான சாங்கு. கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் வந்து எழுதியிருக்காங்க, ரொம்ப அற்புதமான சாங்கு. அதே மாதிரி நிறைய பாட்டு நம்ம சார் எழுதியிருக்காரு, மோகன் ராஜா அண்ணன் எழுதியிருக்காரு. ஆனால் மோகன் ராஜா அண்ணனை பற்றி சொல்லணும், அவரோட ஃபேன் நான். லப்பர் பந்து படத்தில் சில்லாஞ்சிருக்கிய பாட்டு, குட் நைட்டில் நிறைய பாட்டு எழுதியிருக்காரு. இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலிலையும் அவரோட சாங்ஸ்லாம் இருக்குது, நிறைய பாடல்கள். இந்த படத்துலேயும் ஒரு பெரிய கிளாப்ஸ் கொடுக்கலாம் அவருக்கு. நிறைய சாங்ஸ் எழுதியிருக்காரு. இந்த படத்துலேயும் எனக்கு பிடிச்ச சாங் ஒன்று இருக்குது, உம்மா தரேன் அம்மா அவரியா அப்படின்னு ஒரு சாங்கு. அந்த சாங்கை வந்து டிஆர் சார் தான் பாடியிருக்காரு. இப்போ அவர் ஸ்டைலில் சொல்லணும்னா அந்த பாட்டு எப்படின்னு சொல்லலாம். சவுகார்பேட்டையில் இருப்பாங்க சேட்டு, இந்த படத்தில் டிஆர் பாடியிருக்காரு ஒரு பாட்டு, அதை கேட்டு சின்ன பசங்களாம் போட போகிறாங்க மெட்டு, ஏரோப்ளேனில் ஓட்டினா ஒரு பைலட்டு, இந்த பாட்டு தான் இந்த படத்தில் ஹைலைட்டு. அந்த மாதிரி ரொம்ப ஒரு ஜாலியான பாட்டு, அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஒரு நல்ல ஒரு படத்தில் நானும் நடிச்சிருக்கின்றது ரொம்ப சந்தோஷம். இந்த படத்துக்கு உங்களோட சப்போர்ட் எப்பயுமே இருக்கணும். நன்றி, தேங்க்யூ ஸோ மச். அது இல்லாமல் ஸ்டண்ட் மாஸ்டர் வந்திருக்காரு ராகேஷ், அவரும் வந்து கலகியிருக்காரு. அந்த கிளைமேக்ஸ் ஃபைட்லாம் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. இன்னும் ஒவ்வொரு டெக்னீஷியனுமே வந்து இந்த படத்தில் வந்து ரொம்ப அருமையாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல படமாக, ஒரு ஃபேமிலியான ஒரு படமாக இருக்கும். கண்டிப்பாக தியேட்டரில் போய் பாருங்கள், என்ஜாய் பண்ணுவீங்க. தேங்க்யூ ஸோ மச். நன்றி. அடுத்ததாக நான் பேச அழைக்கிறோம். கண்ணும் இந்த பெண்ணும் தமிழ் முகமாய் அறிமுகமாகும். எனது நண்பர்கள் தயாரித்த ராஜபுத்திரன் திரைப்பட இசை வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற மேடையில் இருக்கின்ற நண்பர்களுக்கும் கீழே அமர்ந்திருக்கின்ற நண்பர்களுக்கும் அனைவருக்கும் நான் சார்ந்துள்ள தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் வந்து ஒரு வியாபாரிகள் சங்க தலைவர். இதில் மன்சூர் அலிகான் பேசினார் இல்லையா, இந்த குறையே நாங்கள் சொல்லி ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் நடத்திக்கிட்டு இருக்கிறவங்க. அதில் மன்சூர் அலிகான் பேசும்போது நம்ம பேச வேண்டியதெல்லாம் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தேன். உண்மைதான். அதாவது ஜிஎஸ்டிங்கிறதோட விரிவாக்கமே சரக்கு மற்றும் சேவை வரி, குட்ஸ் சர்வீஸ் டேக்ஸ் இங்கிலீஷில். ஆனால் சரக்குக்கு மட்டும்தான், பொருள்களுக்கு மட்டும்தான் ஜிஎஸ்டிங்கிறது அவங்களோட கொள்கை. ஆனால் கட்டிட வாடகைக்கும் ஜிஎஸ்டி, சினிமாங்கிறது அண்ணன் சொன்னது மாதிரி ஒரு பொழுதுபோக்கு திரைத்துறையை சேர்ந்தவங்க தயாரித்து கொடுக்கக்கூடியதை அரசாங்கமும் அதை அங்கீகரித்து சலுகைகள் பண்ணணும். காரணம், இந்த ஜிஎஸ்டி போடுறதுனால பாதிக்கப்படுறது பொதுமக்கள் தான். அதனால் அண்ணன் மன்சூர் அலிகான் அவர்கள் பேசினதில் எனக்கும் அந்த கருத்துக்களில் உடன்பாடு உண்டு. மன்சூர் அலிகான் பேசும்போது தொகுப்பாளினி கந்து வட்டி வசூல் பண்ணுறவர் என்னாங்க. ஆனால் உண்மையிலே இந்த படத்தில் கந்து வட்டி வசூல் பண்ணுற கேப்டன் நான் தான் நினைக்கிறேன். நான் தான்ண்ணா? ஆமாம். இந்த கந்து வசூல் பண்ணுற இந்த படத்தில் அதுக்கு கேப்டனே நான் தான். ஆர்வி உதயகுமார்னே, அதுக்கு மேலே கன்னட நடிகர் கோமல், அதுக்கு மேலே கேப்டன் நான். கேப்டன்னா பெரிய வில்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஆமாம். அதனால் மன்சூர் அலிகான் கந்து வட்டி வசூல் பண்ணுறவங்க நீ கூப்பிட்டதில் எனக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா அதை விட பெரிய இது இந்த படத்தை பொறுத்த அளவில் நான் தான். ஆமாம், தெரியாதில்லை, சொல்லியிருக்க மாட்டீங்க. ஆமாம். இந்த படம் தயாரிச்சுக்கிட்டு இருக்கும்போது படப்பிடிப்போட சகோதரர் இளைய திலகம் பிரபு அவர்கள், வெற்றி அவர்கள்,
கன்னட நடிகர் கோமல் அவர்கள், இவங்க நாங்கள் எல்லாருமே உட்காந்து சுமூகமாக பேசிக்கிட்டு இருந்தோம். அதில் தம்பி வெற்றியை பொறுத்த அளவில் சின்ன வயசு, ஓகே பரவாயில்ல. ஆனால் அவர் பிரபு சார் வந்து ஒரு அவ்வளவு எளிமையாக எங்ககிட்டெல்லாம் பொதுவாக என்கிட்ட, நான் ஒரு வியாபாரிகள் சங்க தலைவர், என்கிட்ட அவ்வளவு இதுவாக பழகி, நீங்கள் ஒரு நாள் வீட்டுக்கு வாங்க ஐயா, எனக்கிட்ட இப்போ நம்பர்லாம் கொடுத்தாரு, ஃபோன் பண்ணி வாங்க ஐயா, வீட்டில் நான் ஓய்வாக இருக்கிற அன்றைக்கி வாங்க நம்ம பேசுவோம் பண்ணார். அந்த அளவுக்கு இது பண்ணார். அதே போல் இந்த கதை, இந்த படத்தோட கதை வந்து ஒரு சரித்திரம், கிராமம் சார்ந்த கதை. இதில் பேசும்போது ஒரு நண்பர் சொன்னாங்க, இது வந்து மதுராந்தகம், சங்கரன் கோயில் அப்படி கிராமப்புறங்களில் நல்லா ஓடும்னாங்க. உண்மைதான். இந்த படத்தோட கதை வந்து சிட்டியில் இருக்கிற வாழ்க்கைக்கு வேணால் கொஞ்சம் வித்தியாசமாக தெரியுமே தவிர, கிராமப்புறங்களில் இந்த கதை வந்து கண்டிப்பாக மக்களை ஈர்க்கக்கூடிய ஒரு கதை. அந்த கதையை இயக்கி இருக்கக்கூடிய தம்பி மகாகந்தன் அவர்களும் நல்ல படம், ஒரு தொய்வு இல்லாமல் ஒரு நல்ல எடுத்திருந்தாங்க. அதனால் கண்டிப்பாக இந்த படம் வெற்றி பெறும். இந்த படம் வெற்றி பெற்று பல சாதனைகளை படைக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனையும் தமிழக மக்களையும் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.